என் பிதாவினால் அது அவர்களுக்கு என்ன செய்யப்படுமா? சோத்திரம், உண்டாகும். உண்டாகும் அப்படி என்றால் சோத்திரம், நம்முடைய ஆண்டவர் இல்லாதவைகளை உருவாக்குகிற தெய்வம். மனுஷன் சோத்திரம் இருக்கிற காரியத்திலிருந்து சிலவற்றை சோத்திரம் நிர்மிக்கிறான். ஒருவேளை இந்த லேப்டாப்பில் ஆப்ரேட் பண்றவங்களுக்கு சோத்திரம், லேப்டாப்பில் அந்த ஹார்ட்வேர் படிச்சவங்களுக்கு கொஞ்சம் சோத்திரம் அந்த ஹார்ட்வேர் திங்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு ஒரு லேப்டாப்பை உருவாக்க சொன்னா அவங்க லேப்டாப்பை உருவாக்கி கொடுப்பாங்க. சோத்திரம், பிளாஸ்டிக் எல்லாம் கொடுத்துக்கிட்டு ஒரு சேரை உருவாக்க சொன்னா சேரை உருவாக்குவாங்க. ஒரு ஆசாரிகிட்ட ஒரு மேசையை கொடுத்துக்கிட்டு ஆசாரிகிட்ட சொன்னா ஒரு கொஞ்சம் பலகையை கொடுத்துக்கிட்டு ஒரு மேசையை செய்யணும்னு சொன்னா என்ன செய்வாங்க? நிச்சயமா அவங்க ஒரு மேஜையை செஞ்சு தருவாங்க. என்றால் அவர்கள் ஆசாரியர்கள், அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அவங்களுக்கு தெரியும். சோத்திரம், கர்த்தர் நல்லவர். மனிதன் உள்ளவைகளிலிருந்து மற்றொன்றை உருவாக்கும் பொழுது வசனம் சொல்கிறது, ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் வெறுமையாக இருக்கிறதிலிருந்து எல்லாவற்றையும் வரவழைக்கிறவர். தன்னுடைய நாவினுடைய வார்த்தையினாலே ஆண்டவர் எல்லாவற்றையும் உருவாக்கினார் என்று வேதாகமம் நமக்கு கற்றுத் தருகிறது.